வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி செய்ய போறோம். இந்த மட்டன் தம் பிரியாணி பண்றதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை? இதை எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நாம இந்த பிரியாணி பண்றதுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சு நம்ம பேஸ்டா சேர்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே உரல்ல சேர்த்து நம்ம இடிச்சு செய்ய போறோம். நான் இன்னைக்கு ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு முழு பூண்டு பெரிய பூண்டை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இலை இது எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணா சேர்த்து உரல்ல நம்ம நல்லா நைஸா இடிச்சு எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா உரல்ல சேர்த்து நம்ம பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வாசமா இருக்கும். இப்போ நல்லாவே நைஸா அடிச்சு எடுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெயை சேர்க்குறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயோட அளவும் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சி வரட்டும். நம்ம சேர்த்த நெய் எண்ணெய் எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 நட்சத்திரப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்லாம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டை வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லாவே இஞ்சி பூண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்குறப்பவே கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நீங்கள் வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிக்குவோம். வெங்காயத்து கூட நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நம்ம வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூட நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்து கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ மட்டனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட மட்டனை நல்லா வதக்கின பிறகு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து சேர்த்தோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா மட்டனில் இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் இதுலேயே ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்துட்டு இருக்கும். இந்த டைமில் நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிரை சேர்த்து மட்டன் கூட கலந்து விட்டுடலாம். தயிரை சேர்த்த பிறகு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு கூடவே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். இதுக்கு எந்த பிரியாணி மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம இடித்து சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரே ரொம்பவே நல்ல வாசமாக பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி 4 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை யூஸ் பண்ணி இந்த பிரியாணியை செய்ய போகிறோம். அதுக்காக 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்தாச்சு. இந்த மட்டன் நல்லா வெந்த பிறகு 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலையும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால், 4 கப் தண்ணி, அப்புறம் தக்காளி, தயிர்லேருந்து வர தண்ணி இது எல்லாத்துலேயுமே நல்லா கரெக்டான அளவில் வெந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டாச்சு. நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா குக்கரை மூடி போட்டுட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் இல்லாமல் ஓப்பன் குக் தான் பண்ணுறேன். நல்லாவே மட்டன் சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் குக் பண்ணிங்கன்னா இடையிடையிலே கிளறி விட்டுட்டு மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து ரெடியான பிறகு நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ மட்டன் வந்து நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கலாம். அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நல்லா திக்காக வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை நம்ம இப்போ வந்து சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்து வந்து மட்டன் பிரியாணியை செய்யலை அப்படின்னா 4 கப் தண்ணிக்கு பதிலாக 5 கப்பாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்த பிறகு நம்ம வந்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த மட்டன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து அரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும். குறைஞ்சது வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா உதிரியாக நமக்கு வந்து நல்லாவே வந்து பிரியாணி வந்து ரெடியாகி வரும். இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்து வந்து கலந்து விட்டாச்சு. அரிசியை சேர்த்த பிறகு நம்ம அடுப்பை வந்து 10 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு வேக வச்சிடலாம். அரிசி வந்து ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வந்து நல்லா வந்து இந்த 10 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். நம்ம விட்ட தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுடலாம் இதை. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த பாஸ்மதி அரிசி வந்து பாதி அளவுக்கு வந்து வெந்து வந்துருச்சு. இதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து தூவி விட்டுக்கலாம். கூடவே அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறையும் நம்ம வந்து சேர்த்துருவோம். லாஸ்ட்டாக நாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நெய்யோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யை சேர்த்த பிறகு ஒரு கரண்டியை வச்சுட்டு லைட்டாக மட்டும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட்டால் தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லாவே நமக்கு வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நம்ம சேர்த்த கொத்தமல்லி இலை எலுமிச்சம்பழச்சாறு இதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கி வரும். இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடியை போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். அதுக்காக வந்து ஒரு டவாவை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரியாணியை அது மேலே எடுத்து வச்சுருவோம். நம்ம டவா மேலே எடுத்து வச்ச பிறகு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே நல்ல சூடான தண்ணியாக வந்து ஒரு கப்பு நிறையா வந்து அதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து நம்ம வந்து இது மேலே வெயிட்டை வந்து வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் ஒரு பிளேட்டை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கீழே இருந்து வந்து மெதுவாக நமக்கு வந்து சூடு ஏறிட்டு இருக்கும். மேலேருந்து நம்ம வச்ச ஹாட் வாட்டர்லேருந்துமே சூடு வந்து இறங்கிட்டுருக்கும். கரெக்டான அளவில் நமக்கு வந்து வெந்து ரெடி ஆயிரும். 20 நிமிஷத்தில் நமக்கு வந்து சூப்பராக பிரியாணி ரெடியாகி வந்துடும். இப்போ நமக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துடலாம். இப்போ நல்ல சூப்பராக உதிரியாக நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்ல வாசத்தோடு வந்து வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பிரியாணியை ஒரு கரண்டியை வச்சு வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வந்து கொஞ்சம் கூட வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல உதிரியாக நமக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக மட்டன் தம் பிரியாணி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.